ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்? நம்ம குக் வித் கோமாளியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா ஸ்டார்டிங் ஓல்ட்டுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் என்னன்னா எனக்கே தெரியல ஏன் ஓல்ட்டுதுங்கிறது. அண்ட் என்னன்னா குக் வித் கோமாளியோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ அண்ட் செகண்ட் ப்ரோமோ அண்ட் தேர்ட் ப்ரோமோ பார்த்தோம். அண்ட் இனிமேல் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா 4வது ப்ரோமோ அப்லோட் பண்ணிட்டாங்க அண்ட் அஃபிஷியலாக விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணுறதும் எனக்கு ஒவ்வொரு நாடி மாதிரி ஒவ்வொரு உயிர் மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா அதிகமாக வியூஸ் போதை வச்சு சப்ஸ்கிரைபும் வரல, லைக்கும் வரல. அதை நினச்சி எனக்கும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அண்ட் என்னன்னா நம்ம 4வது ப்ரோமோவில் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்னென்ன வீடியோ வருங்கிறத பார்க்கலாம். என்னென்னா நம்ம இந்த வீக் உள்ள டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அண்டு பேரிங் அது 2 வீடியோ நான் விட போகிறேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உடனே அப்லோட் பண்ணிடுவேன். அண்ட் என்னென்னா கிரிக்கெட் வீரர் அந்த ஒரு பானை கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன ப்ரோமோல. அந்த பானை அப்போ தான் தலைவன் சொல்லிட்டு இருந்தாப்ப, இந்த பானை எவன் கையில் சிக்கி இந்த பானை எப்படி உடைய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக நம்ம தலைவன் தங்கத்தோட ஒரு தில்லுமுல் வேலை பண்ணியிருப்பாப்ல. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம தங்கதுரை வந்துட்டு தங்கதுரையும் ஸ்ரீகாந்த் தேவாவும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நீ வந்துட்டு ஸ்ரீகாந்த் தேவா போயிட்டு தங்கதுரை போயிட்டு நீ போயிட்டு அரிசி மாவு எடுத்துருவா, தோசை சுடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. அதுக்கு வந்துட்டு நம்ம தங்கதுரை ஏன் அரிசி மாவில் சுடணும் அப்படின்னு கேட்டிருப்பாப்ல. அதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ரீகாந்த் தேவா வந்துட்டு அதில் சுட்டா தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சொல்லியிருப்பாப்ல. அதுக்கு வந்துட்டு நம்ம தங்கதுரை ஒரு காமெடி பண்ணிவிடுவாப்ல. என்னன்னா நம்ம ஏன் நம்ம அரிசி மாவில் சுடுற போல கோல மாவில் சுட்டா இன்னும் முறுமுறுன்னு வருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு செம காமெடியாக பண்ணியிருப்பாப்ல. ஏன்னா அந்த காமெடி வந்துட்டு வேற லெவலில் நீங்கள் அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது தான் தெரியும். நெக்ஸ்ட் வீக் அந்த மூமெண்ட் தெரியும். அப்போதைக்கு நீங்கள் பாருங்கள். அண்டு இதில் வந்துட்டு என்னன்னா இன்னொன்று வந்துட்டு என்ன நடக்கும்னா, நான் வந்துட்டு இப்போ ஒரு டிஷ்ஷு செய்கிறாங்கன்னா அந்த டிஷ்ஷுக்கு தகுந்த ரிலேட்டடாகவே ஒரு இது இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிராமத்து சமையல் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் வந்து நடக்குது. அப்புறம் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த கிரிக்கெட் வீரர் வந்துட்டு சொல்லியிருப்பாருங்க. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த பானை யார் உடைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருப்பாரு ஸ்டார்டிங்லேயே. அப்புறம் பார்த்தா நம்ம தலைவன் அந்த ஸ்ரீகாந்த் தேவாவும் 2 பேரும் போட்டி போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டோப்புன்னு போட்டு உடச்சிருவாப்புல நம்ம பானையை. நம்ம தங்கதுரை பானை உடைக்கும் போது தலைவன் உடச்சிட்டாப்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்பாப்புல. தலைவன் உடச்சிட்டாரு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கதுரையை பார்த்து கிரிக்கெட் வீரர் புலம்பு நான் இப்போ தான் சொன்னேன் அதுக்காகவே உடச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம கிரிக்கெட் வீரர் வந்துட்டு நம்ம தங்கத்துறை தான் அந்த 4வது ப்ரோமோவே நம்ம டார்கெட் பண்ணுறது தங்கத்துறை அண்ட் கிரிக்கெட் வீரர் 2 பேருமே. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் தேவாவுக்கும் நம்ம தங்கத்துறைக்கு 2 பேருக்கு ஃபைட் வந்துடும். ஃபைட் வந்தோடனே அதுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு நம்ம கிரிக்கெட் வீரர்லாம் வந்துட்டு பேசுவாங்க. கிரிக்கெட் வீரர்லாம் பேசும்போது என்ன பேசுவாங்கன்னா, தங்கத்துறை உன் பேச்சோக்கிற அப்படிங்கிற மாதிரி அவரு காமெடியை வச்சு அவருக்கே ஒரு பீட் அடிப்பாப்ல. அதுதான் வேறு லெவலான ஒன்று. ஏன்னா அவர் காமெடி வச்சு அவருக்கே ரிலேட்டடாக அவருக்கே அடிக்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வீக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் பண்பாடோட போகிறனால தரமாக தான் இறக்கிருக்காங்க. அந்த பானை, அந்த ஒரு செட்டப்பு, அந்த ட்ரெஸ் கோட்டிங்கு எல்லாமே செம்மையாக இறக்கிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு கிட்டப்பு என்ன இதுன்னு சூப்பராக இருக்காங்க. சில் பண்ணுறோம் இந்த வீக்கு.